நம்ம முருப்பம் வீட்டுல குறுக்கு சுவர் வைக்கிறதுல அண்ணன் தம்பிக்குள்ள ஓரியாட்டம் வந்துச்சான். சாயந்தரம் பஞ்சாயத்து வச்சுக்கலாம்னு மணிக்கார உங்களை கேட்டு வர சொன்னார். என் வீட்டு சங்கதிக்கு எங்க போய் முட்டிக்கிறதுன்னு தெரியாம நான் தலகுத்தி உட்கார்ந்து இருக்கிறேன். என்ன போய் ஊர் பஞ்சாயத்துக்கெல்லாம் கூப்பிடுறீங்களே ஐயா? நீ போய் மணியார்ட்ட சொல்லு, இனிமே இந்த பொன்னம்பலம் எந்த பஞ்சாயத்துக்கும் வரமாட்டான். எப்ப என் பொண்ணு வாசப்படியே தாண்டாலும் அப்பவே எனக்கு இருந்த எல்லா யோகியதையும் போயிடுச்சு. போய் சொல்லு. ஏண்டாடே, எங்களுக்கெல்லாம் தைரியம் சொல்றவன் நீ ஏன் இப்படி இடிஞ்சு போய் உட்காந்துட்டா? எப்படிடா அரை காசுக்கு போனமானு 1000 கொடுத்தாலும் வரவா போகுது. ஏதோ இதெல்லாம் கெட்ட சொப்பனமா நினைச்சு மறந்துடுவோம். தைரியமா இருடா. செல்லம்மா, உன் பொண்ணை தனியா கூப்பிட்டு வாசப்படியை மட்டும்தான் தாண்டாளா இல்ல வைத்தியம் நிரப்பிட்டு வந்து நிக்கிறாளான்னு கேளு. ஏதோ தெரிய திரும்ப வாசப்படியை தாண்டால தவிர வேற எந்த தப்பு செய்யற அளவுக்கு கூச்சல் இல்லைங்க. வைத்தியம் அத்துக்கிட்டு ஓடுற மாடு தெற்கு வடக்கு பார்த்துட்டு அடி ஓட போகுது. எனக்கு நம்பிக்கை இல்லடி. எதுக்கு அவ்வளவு ஒரு வார்த்தை கேளடி. அப்படி ஏதாச்சும் நடந்திருந்தா ஆளுக்கு கொஞ்சம் அரளி வதை அரைச்சு குடிச்சிட்டு நாம முதல்ல போயிடுவோட்டி. நாம முதல்ல உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏன் இப்படி சித்திரவதை பண்ணிக்கிற? பெரியண்ணா போலீஸ் வந்திருக்கு. நம்ம சின்ன பண்ண வச்சிருந்திருக்கா. மூத்த குடி பையன் செல்லத்தரம் தான் நடராத்திரி அதில் மாட்டிட்டான். கரண்ட் தூக்கி வீசுந்தல் தலையில நல்ல அடியான். 2 நாளா பேச்சு மூச்சு இல்லாம மயக்கத்துல கிடக்குறான். ஊர்க்காரவங்க யாரோ மொட்டை பெட்டிஷன் எழுதி போட்டிருக்காங்க. அதான் போலீஸ் எல்லாம் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஏண்டா நேற்றுல இருந்து வயதை ஒத்த போட்டுட்டு கிடக்குறியே, ஒரு ரூபா சோறுட்டு கடையை போடக்கூடாதாக்கும். வைத்தியர்கிட்ட போனேடி. என்ன சொன்னாரு? ஏதோ கழும்பு கொடுத்தாரு. புண்ணாரத்துக்கு 2 வாரம் ஆகும்னாரு. சோறு உண்டாளா? சோறு உண்டாளா இல்லையாடி? இங்க பேசினாதான் எதுவும் திம்பேன்னு அடம் பிடிக்கிறான். ஏண்டா அந்த பொண்ணு காலையும் வேக வச்சுக்கிட்டு வயிற்றையும் காய போட்டுட்டு கிடக்குறாளே, ஒரு வார்த்தை சாப்பிடுன்னு சொன்னா உன் கிரீடம் இறங்கியா போயிடும்.
ஏண்டா அவன் சொல்லாம போயிட்டான். ஒரு வாரம் பூரா உங்க ஆட்டுல தண்ணி பாஞ்சிட்டு இருந்து வந்த உடனே அவனுக்கு விட்டு கொடுக்க வேண்டியதானே? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, 2 பேருமே வயசு முறுக்கம், ஏதாவது வம்பு பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆமா, இந்த வர்ற இனிமே நீ எங்கேயாவது வெளியூர் போறது வந்து அவங்கிட்ட சொல்லிட்டு போ. டேய், அவன் சொல்லாம போயிட்டாங்கிறதுக்காக வெடச்சிட்டு நிக்காத, வந்த உடனே அவனுக்கு விட்டு கொடு. என்ன காலங்காத்தால இது ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்ல வந்துட்டானுங்க. வாங்க. நீ வீட்டுக்கு போ. ஏன்டா எல்லாரும் பாத்துட்டு நிக்கிறீங்க? அவனை இழுத்து பஞ்சாயத்து கொண்டாங்கடா. நில்லுங்கடா. என்கிட்டயும் தப்ப வச்சுக்கிட்டு அவனை மட்டும் தண்டிக்கிறது நியாயம் இல்லை. இன்னொரு தடவை அவன் இந்த ஊருக்குள்ள வந்தா என்ன செய்யணுமோ செய்வோம். நடங்க. மாப்பிள, நூத்துக்கு 100 தண்ணி இல்லாத பால், கறந்த சூடே இன்னும் ஆறல. ஒரு மொந்த போடுறீங்களா? உங்களுக்கு விளையாடுறதுக்கு ஒரு நேரங்காலமே கிடையாதுங்களா? கோபப்படாத மாப்பிள, இப்ப தானே சிக்கலே ஆரம்பமாயிருக்கு. இனிமே தானே மாமனும் மருமகனும் ஒன்னா சேர்ந்து கோதாவில குதிக்க போறோம். சாப்பிடுங்க, பாக்கி விஷயங்கள்லாம் நம்ம வீட்டுக்கு போய் பேசிப்போம். நான் வர்றேங்க. அட நில்லு மாப்பிள, நான் தான் எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் சொல்றேன் இல்ல. உனக்கு அந்த பொண்ணுக்கும் சிறையில் இருக்கிறது ஊரறிஞ்ச விஷயமா போச்சு. இப்ப நீ பாட்டுக்கு போயிட்டா அந்த பொண்ணுக்கு அது என்ன ஆகுறது? கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? நான் மட்டும் யோசிச்சு என்ன பண்றது? அப்பாவும் பொண்ணு இதை பத்தி கவலைப்படுற மாதிரியே தெரியல. ஆனா சூட்டோட சூடா பேசினா எல்லாம் அப்படித்தான் இருக்கும். நீ 2 நாளைக்கு நம்ம வீட்டுல வந்து தங்கு. அவங்க அப்பங்கிட்ட ஆறாமரை பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிடுறாங்க. மாப்பிள, நீங்க கரண்ட்ல அடிபட்டதா கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டதுல இருந்து மனசு ரொம்ப சங்கடப்பட்டு போச்சு. இப்ப தேவலாங்களா? தேவலாம். மங்களம் உங்க மேல ஊசரியே வச்சுக்கிட்டு இருக்கு. அவங்க அப்பனுக்கு பயந்துக்கிட்டு தான் ஓடி போயிட்டா. எப்படியாவது இன்னொரு தடவை கூட்டிட்டு ஓடி போயிடுறீங்களா? இன்னும் உங்க மகன் வர்றாரு, உங்க மகன் வர்றாரு. அடி செருப்பால பொன்னம்பலம் என்ன இழிச்ச வாயனாடா? ஏண்டா, எவ்வளவு தைரியம் இருந்தா மறுபடியும் இந்த ஊருக்குள்ள வந்திருப்ப. இப்பவே இந்த இடத்தை விட்டு மரியாதையா காலி பண்ணு, இல்ல ஒரே அரை வாய் வெத்தலை பாக்கு போட்டுக்கோ. வா ஹான் நானா? என் மகன் என்ன கிறுக்கனா, இல்ல பைத்தியக்காரனா, இல்ல சப்பானியா? என்னங்கடா உங்களை கேள்வி கேட்க யாரு இல்லைங்கிற நினைப்பா? என் பேரை கேட்டா இந்த ஏரியாவை கிடுகிடுன்னு நடுங்கும். தொலைச்சிடுவேன், தொலைச்சு கிழிச்சிருவேன், கிழிச்சு. பொம்பளையாச்சான்னு பாக்குறேன், இல்லன்னா நடக்கிறதே வேற. ஆம்பளைன்னு பாக்குறேன், இல்ல அரைஞ்சிருவேன். இரு, உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். எவனோ எக்கடு கிட்ட உனக்கு என்ன போடல. ஏங்க, அந்த ஆள்கிட்ட போய் சமாதானப்படுத்துறேன்னு சொன்னீங்களே, அந்த ஆள் தனியா போறாரு. இதுதான் நல்ல சந்தர்ப்பம், போய் பேசுங்க. அவன் முழிக்கிற மொழியே சரியில்லை. அப்புறம் பேசுறேன். என்னங்க நீங்க? அந்த ஆள் நான் தான் பயந்துக்கணும், நீங்களுமா பயந்துக்கணும். போய் தைரியமா பேசுங்க. என்ன மாப்பிள, ஜனவாதிக்கு போற நேரத்துல போய் சம்பந்தம் பேசுவாங்க? அவன் திரும்பி வரட்டும், குடிச்சிட்டு போய் பேசுறேன். நமஸ்காரம் பொன்னம்பலம். சௌக்கியமா இருக்கியா மங்களம்? என்ன பொன்னம்பலம், காலையிலேயே குளியல் எல்லாம் ஐட்டாப்ல இருக்கு. நீராகாரமா, புட்டு தோசையா? மங்களம்,
என்ன வேணும்னு கேட்டு அனுப்பு. எனக்கு ஒண்ணு வேண்டாமா, நான் எரி எடுக்காம வெளியே கிளம்புறதில்ல. உங்க அப்பங்கிட்ட 2 வார்த்தை பேசிட்டு போலாம். ஆமா, இங்க பெஞ்சு நாக்கால ஒண்ணு இல்லையா? அது பாரியா, மரியாதைங்கிறது நீ கேட்டு வாங்குறது இல்ல, நானா கொடுக்கறது. அதை முதல்ல புரிஞ்சுக்க. வாஸ்தவம் தான், இங்க இந்த மரியாதை தான் கிடைக்கும்னு தெரிஞ்சதுதான். ஆனா வந்த விஷயம் முக்கியமாச்சு, அதனால எந்த மரியாதையா இருந்தாலும் ஏத்துக்க வேண்டியதானே. எப்ப அந்த பையனை உன் வீட்டுக்குள்ள சேர்த்தனையோ அப்பவே நமக்குள்ள இருந்த சம்பந்தம் முறிஞ்சு போச்சு. நீயா எந்திரிச்சு போயிட்ட மரியாதையா இருக்கும். வார்த்தைகளை செதற விடுறதுக்கு எனக்கும் ரொம்ப நேரம் ஆகாது. பொன்னம்பலம், கொஞ்சம் பொண்ணுடைய வாழ்க்கை பத்தி யோசனை பண்ணிப்பார். ஒன்று புள்ள இல்லாத அன்னக்காவடி நீ எனக்கு புத்தி சொல்றியா? பொன்னம்பலம், அடாவடிக்கும் தகராறுக்கும் பேரு போனவன் நானுங்கிறது இந்த ஊர் அறிஞ்ச விஷயம். என்னுடைய இந்த 60 வருஷ சர்வீஸ்ல இன்னைக்குத்தான் இவ்வளவு பொறுமையா பேசுறேன். இன்னும் கொஞ்சம் யோசனை பண்ணிப்பார். மங்களம், இந்த ஆளுக்கு நீ பதில் சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? எங்க அப்பா யார கண்ணாலும் கட்டிக்க சொல்லுதோ அவங்களத்தான் நான் கட்டிப்பேன். தயவு செஞ்சு நீங்க இதுல குறுக்கு வராதீங்க பெரியப்பா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மங்களம். காதிலே தேன் பாஜ மாதிரி இருக்கு. நீ போமா, போ. பொன்னம்பலம், எண்ணி 4 சொடுக்கு போடுறதுக்குள்ள உன் பொண்ணை தூக்கிட்டு போய் தாலி கட்டி வைக்க என்னால முடியும். ஆனா பாசத்தில் அவளை நீ கட்டி வச்சிருக்கிற பாரு, அதுதான் உன் சாமர்த்தியம். இப்ப நான் வார்த்தை கொடுக்கிறேன், கேட்டுக்கோ. இன்னையில இருந்து சரியா 1 மாசத்துக்குள்ள உன் பொண்ணு சம்மதத்தோட அதே பையனுக்கு நான் அவளை கட்டி வைக்கல, என் ஒரு பக்கத்தை மீசை எடுத்துறேன். இது சத்தியம். அப்படி ஒரு நிலைமை வந்தா நிச்சயமா என் உடம்புல உசுறு தங்காது. இதை நீ ஞாபகத்துல வச்சுக்க.